வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. என்னுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்கும் ஷேரும் தான் நமக்கு மோட்டிவேஷனாக இருக்குன்றதை மறந்துடாதீங்க. என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சேரணும்னு நினைக்கிறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அப்படின்றவர் இன்றைக்கே தமிழக வெற்றி களத்தில் போய் ஜாயின் பண்ணோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக தன்னுடைய யூடியூப் சேனலை வந்து நடுநிலையான யூடியூப் சேனலாக அவர் வந்து நடத்திட்டு வந்திருக்காரு. ஏகப்பட்ட அரசியல் கட்சிகளை வந்து விமர்சிச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே அவருடைய பதிவுகள் எப்பயுமே பார்த்திங்கன்னா மக்களுக்கானதாக இருக்கும். அதுவும் எந்த மாதிரி மக்கள்னால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வீடியோஸை தான் அவர் வந்து எடுத்து போடுவார். பெரும்பாலும் அந்த பாதிக்கப்பட்டவர்களை கூட்டி வந்து இன்டர்வியூ பண்ணி அவங்களுடைய கஷ்டத்தை வந்து யூடியூப்பில் எடுத்து போடுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. இது மிகப்பெரிய அரசியல் அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்படுவார் அவர். இதெல்லாம் மீறி தான் அவர் வந்து கிட்டத்தட்ட இந்த 12 வருஷமாக எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவு நிலை எடுக்காமல் நடுநிலையாக சப்போர்ட் பண்ணிட்டு வந்தார். ஏன் இன்றைக்கி ஜாயின் பண்ணுற வரைக்குமே கூட தளபதி அவர்களுக்குமே கூட அவர் வந்து நடுநிலையாக தான் வந்து தன்னுடைய பதிவு வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தார். பட் மற்ற கட்சிகளுக்கு கொடுக்காத சப்போர்ட்டை தளபதி அவர்களுக்கு இவர் கொடுக்கறது வந்து பல மீடியாவுக்கு வந்து வைத்திருச்சு. இவர் என்னடா பண்ணலாம் என்று எப்படிடா இவர் வந்து சமாளிக்கவே முடியலையே. ஏன்னா எப்படி வந்து இவர் ஒரு வீடியோ போட்டார்னா அது பயங்கர வியூஸு, பயங்கர லைக்ஸ் போகுது. இவங்க வந்து ஒரு 10-20 மீடியா சேனலை வச்சு ஒரு டிஃபேமை வந்து தளபதி மேலே வைக்கலான்னு பார்த்தா அதை சிங்கிள் வீடியோவில் இப்படி கிராக் பண்ணிட்டு போயிடுறாரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் சார். ஸோ இது வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருந்துச்சு. அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் கரூர் சம்பவம். கரூர் சம்பவத்தில் பல பேர் வந்து வீடியோ போடுறதை நிறுத்திட்டாங்க. என்னை போன்ற ஒரு சில பேர் மட்டும்தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம். நான் ஏன் இங்கேருந்து போட்டுக்கிட்டு இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும். அவர் வந்து அங்கேருந்து போடும்போதே அவர் வந்து அரசியல் அழுத்தத்துக்கு உள்ளானார். அவரை அரெஸ்ட்டும் பண்ணாங்க. அவர் அரெஸ்ட் பண்ணும்போது கூட தமிழக வெற்றி கழகம் சார்பாக அவருக்கு வந்து வக்கீல்கள்லாம் அரேஞ்ச் செய்யப்பட்டுச்சு. பட் அவர் என்ன சொன்னார்னா, அதெல்லாம் வேண்டாம், என்னுடைய வக்கீல் வச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ கூட அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்திலிருந்து எந்த ஒரு சப்போர்ட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வாங்கிக்கவும் இல்லாமல் தன்னுடைய வக்கீல்கள் வச்சு அன்றைக்கே வந்து வெளில வந்துட்டார். திருப்பியும் அவருடைய வந்து பணியை தொடர்ந்தார். ஸோ இப்படி இந்த அளவுக்கு நடுநிலையாக இருந்த ஒருத்தர் திடீர்னு இன்றைக்கி ஏன் தமிழக வெற்றி கழகத்தில் சேரணும்? இவர் இப்போ சேர்றனால என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு ஜென்யூனான ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற அந்த ட்ரேட்மார்க் இவர் மேலே எப்பயுமே இருக்குது. ஸோ இவர் பேசுகிறாருன்னா நடுநிலையாக பேசுகிறாரு அப்படின்ற அந்த புரிதல் மக்கள்கிட்ட இருக்குது. இன்றைக்கி விஜயவர்களுக்கு இத்தனை நாள் அவர் வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாலும் விஜயவர்களுக்கு அவர் சப்போர்ட் பண்ணல. மாற்றத்துக்கான அரசியல் இன்றைக்கி தேவைப்படுது தமிழ்நாட்டுக்கு. அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக தளபதி இருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து நம்ம வெளியில் இருந்து ஒரு மீடியாவாக சப்போர்ட் பண்ணுறதை விட்டுட்டு ஒரு அரசியல் களத்தில் அவர் கூட சேர்ந்து பயணித்தா இன்னும் வலிமையாக பயன் பெறும், மக்களுக்கு வந்து பயன்படும் அப்படின்றத புரிதல் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கிறவருக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். அதனால தான் இன்றைக்கி போய் ஜாயின் பண்ணியிருப்பார். நீங்கள் கேட்கலாம், இது அப்படிங்க ஜேர்னலிஸ்ட்டாக இருந்து இன்றைக்கி வந்து அவர் அரசியல் கட்சிக்கு போய் சேர்ந்துட்டார், இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்துட்டார்னா தமிழக வெற்றி கழகத்தில் எந்த தப்பு நடந்தாலும் இனிமேல் அதை பற்றிலாம் பேச மாட்டார், அவர் வந்து எப்படி இனி வந்து நடுநிலையாக இருப்பார் அப்படின்னா, நடுநிலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மக்களுக்கானதாக இருக்கணும். மக்கள் நல்லா இருக்காங்களா இல்லையா, மக்களுக்கு இந்த அரசியல்வாதிகள் நல்லது பண்ணுறாங்களா இல்லையா, இதை சுட்டி காட்டுறது தான் ஒரு நடுநிலையான பொலிட்டிஷியன்ஸோடைய முதல் தலையாய கடமை. அதை அவர் திறம்பட செஞ்சுட்டே தான் இருந்திருக்கார். அண்ட் இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் மக்களுக்கான கட்சின்னு அவர் பிலீவ் பண்ணுறார், நம்புகிறார். அதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட். அப்போ மக்களுக்கான ஒரு தலைவராக தளபதி விஜய் அவர்கள் இருக்கும்போது எப்படி அந்த கட்சியில் தவறு நடக்கும் அப்படின்றதான் இங்கே கேள்வி. உதாரணத்துக்கு நேற்று ஒரு சம்பவம் வந்து எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மாவட்ட செயலாளர், அந்த மாவட்ட செயலாளர் ஒரு தகாத உறவில் அந்த ஒரு பெண்ணோட இருந்த ஒரு விஷயம் வந்து பயங்கர லீக் ஆயிடுச்சு, வைரல் ஆயிடுச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இமீடியட்டாக தாவேகலேருந்து புஷியானந்த் அவர்கள் என்ன ஸ்டெப் எடுத்தார்னா, அவரை பதவி நீக்கம் பண்ணி அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிட்டார். இதுதான் தமிழக வெற்றி கழகம். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் நம்ம திமுக கட்சியில் எத்தனையோ பெரிய சின்ன சின்ன மாவட்ட செயலாளர் கவுன்சிலரும் கிடையாது, பெரிய பெரிய எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ்லாம் கூட இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. இருந்துமே அவங்க மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு திரும்பி உள்ளே சேர்த்துக்கிற கேட்டகரி தான் அந்த கூட்டம். பட் இங்கே இவர் தப்பு செஞ்சார். ஆக்சுவலி அது உண்மையை சொல்லப்போனால் அவரோட பர்சனல் லைஃப், ஒரு 2 பேர் ஒரு ஆண் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு பர்சனல் லைஃபு, அதுக்குள்ளே நம்ம தலையிடணுமா வேண்டாமான்னு கேட்டால் தலையிடக்கூடாது. இருந்தாலும் உறவு அப்படின்றது அது தகாத உறவு அப்படின்னும் போது தப்பான ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ அந்த செயலை செய்தது தவறு.
அந்த தவறுக்கான தண்டனை அவர் இந்த கட்சியிலேருந்து நீக்கப்பட்டார். ஸோ இதுதான் மக்களுக்கான கட்சி, புரியுதுங்களா? ஸோ அப்போ தவறு நடக்கும் பட்சத்தில் அவங்க இமீடியட்டாக அந்த இடத்துல இருந்து எடுக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கட்சியை ஆதரிக்கிறது ஒரு பத்திரிகையாளனை மட்டும் ஆதரிக்காமல் கட்சியிலிருந்து ஆதரிக்கும் போது இன்னும் வலிமையாக அவர் பேச முடியும். இப்போ வரைக்குமே அவர் ஒரு கட்சியில் இல்லாமல் ஒரு யூடியூப் சேனலுடைய ரெட்ஃப்ளிக்ஸ் சேனலுடைய ஒரு ஓனராக பேசுகிறாருன்னு வச்சுங்களேன். பல இன்டர்வியூக்களில் ஜெரால்டு அவர்கள் போய் பேசும்போது மடக்கி கேள்வி கேட்பாங்க. மடக்கி கேள்வி கேட்கும்போது இவரும் பதிலுக்கு பயங்கரமாக மடக்குவார். இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, சார் நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக பேசாமல் நீங்கள் என்ன சார் தாவேக்காவோட ஆதரவாளராக தாவேக்காவோட கட்சியில் இருக்கிறவராக பேசுகிறீங்களே அப்படின்ற கேள்வி வைக்கும்போது இவருக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இவர் நடுநிலையாக இருக்கேன்னு சொல்லி பழகிட்டார். அதுதான் உண்மையும் கூட. ஆனால் மற்ற பத்திரிகையாளர்கள் எப்படி இருப்பாங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். தளபதி சொன்ன மாதிரி மறு வச்சுக்கிட்டு நீ மீடியாவில் உட்காந்துக்கிட்டு ஒன்று பேசுவேன், டிவியில் ஒன்று உட்காந்துட்டு பேசுவேன், பத்திரிகையில் டிபேட்டில் ஒன்று உட்காந்து பேசுவேன். அப்படிப்பட்ட ஆளுங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் பேசுகிறது மக்களுக்கு புரிஞ்சால் போதும், மக்கள் என்னை ஆதரித்தா போதும். நீங்கள் என்னை கேள்வி கேட்குறதுக்கோ நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியல் பண்ணுறதுக்கோ நான் வரல அப்படின்னு சொல்லி இப்போ ஈரோட்டில் தளபதி அவர்கள் பேசியிருப்பார். அதே தான் இங்கே சப்போஸ் இப்போ இந்த முத்திரை ஜெரால்டு அவர்கள் மேலே பதியக்கூடாது அப்படின்றத ஜெரால்டு அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறார். இதுதான் ஒரு உண்மையான ஜேர்னலிஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை. ஏன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கிறவங்க ஒரு கட்சியோட ஆதரவாளர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் இருந்தால் அதை ஒத்துக்கிட்டு பண்ணு. நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, அண்டாலேருந்து சொண்டாலேருந்து எல்லா பன்னாட பயல்களும் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் திமுக ஆதரவாளர்கள், நாங்கள் பத்திரிகையாளர்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்தமாக அந்த தீய சக்திக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் திமுகன்னு சொன்னால் உடனே எல்லாருக்கும் வந்துடும். எப்படி நீ என்ன பார்த்து திமுகன்னு சொல்லலாம், நான் எப்படி திமுகக்காரன் அப்படின்னுவான். டேய் அப்புறம் ஏன்டா திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு கேட்டால் அதுக்கு பதில் இருக்காது. ஸோ இப்படி எச்சத்தனமாக அரசியல் பண்ணுறதுக்கு பண்ணாமே இருக்கலாம். பட் இங்கே இனி ஜெரால்டு அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சப்போர்ட் பண்ணி பேசும்போது எவனும் நாக்கு மேலே பல்லு போட்டு கேட்க முடியாது, இல்லை பல்லு மேலே நாக்கு போட்டா அதை கேட்க முடியாது அப்படின்வாங்கல்ல. ஏன்னா இப்போ கேட்க முடியாது. நீங்கள் என்னங்க தமிழக வெற்றி சப்போர்ட் பண்ணிங்கன்னா அஃப்கோர்ஸ் நான் தமிழக வெற்றிகளில் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஸோ அவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்துடும். ஸோ இனி அங்கே அந்த கொஸ்டின் வைக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு போன்ற ஒரு மூத்த பத்திரிகையாளர்கள் ஒரு கட்சிக்கு தேவை. ஏன்னா அவங்க பல வழிகாட்டுதல்களையும் பல விஷயங்களையும் கேதர் பண்ணி கொடுக்கக்கூடியவங்க. மீடியா இஸ் த மோர் ஸ்ட்ராங்கஸ்ட் திங். அவங்கக்கிட்ட இல்லாத இன்ஃபர்மேஷன் வேறு யாருக்கிட்டையும் இருக்காது. அவ்வளோ இன்ஃபர்மேஷன் அவங்க ஈஸியாக கேதர் பண்ண முடியும். இன்றைக்கி ஒரு தனியாக ஒரு சேனல் வச்சு நடத்துகிற ஃபெலிக்ஸ் ஜெரால்டுனால ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னா, அதே தமிழக வெற்றி கழகம் சப்போர்ட் இருந்துச்சுன்னா இன்னும் பெரிய லெவலில் அந்த சேனலை க்ரோத் பண்ண முடியும். இவருக்கான ஒரு பெரிய லெவலில் ஒரு பொறுப்பு ஒன்று கொடுக்கப்படுவாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு நேஷனல் லெவலில் இவருக்கு ஒரு செய்தி தொடர்பாளர் இல்லை இந்த மாதிரி மீடியா பார்ட்னர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படின்னும்போது இவர் இந்த கட்சியில் இன்னும் ஸ்ட்ராங்காக சில விஷயங்களை பல விஷயங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியும். இது வரைக்குமே அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை பேசும்போது பல தடைகள் இருந்திருக்கும், பல அழுத்தங்கள் இருந்திருக்கும். இதை பேசலாமா, இதை பேச வேணாமா, இதை பேசினா எப்படி இருந்தாலும் நமக்கு திருப்பி ஒரு கேஸ் போட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு என்ன தான் அவர் தைரியமாக அவர் ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் வச்சு வாதாடினாலாம் பண்ணாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், உள்ளுக்குள்ளே ஒரு அழுத்தம் இருக்கும். எதுக்கு நம்ம இந்த விஷயத்தை ரொம்ப டீப்பாக போக வேண்டாம், கொஞ்சம் மேலோட்டமாக போகலாம். ஆனால் இன்னும் அப்படி இல்லை, இன்னும் டீப்பாக போவார், இன்னும் இறங்குவார், இன்னும் அடிப்பார். திமுக என்னெல்லாம் ஊழல் பண்ணுது, எப்படிலாம் செஞ்சாங்கன்னு எடுத்து வெளியில் சொல்லுவார். அப்போ அப்படி சொல்லி அதற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பின்னாடி பேக்கப்புக்கு தமிழக வெற்றி கழகம் இருக்குது அப்படின்ற இந்த ஒரு விஷயம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே அவர் தன்னுடைய நண்பராக விஜய் பார்க்குறாரு. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரு காலகட்டத்தில் ஒன்றா படிச்சிருக்காங்க. அவருடைய ஃபேஸ்புக் போஸ்ட்லேயே அதுதான் போட்டிருக்காரு, என்னுடைய பழைய காலத்தில் நான் இவர் கூட படிச்சிருக்கேன் அப்படின்னு. இந்த வயசில் தான் 51 வயசு ஆகுது அவருக்கு, தளபதிக்கு சேம் வயசு தான் ஆகுது. இந்த வயசில் நான் என்னுடைய அந்த பத்திரிகை தொழிலை விட்டு நான் அரசியலில் சேர்றது ஒரு மாற்றத்துக்கான ஒரு நோக்கத்தை மனசில் வச்சு அப்படின்றத அங்கே பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ மாற்றத்துக்கான தான் எல்லாருமே தளபதியோட கட்சியில் சேர்றாங்க. நம்ம செங்கோட்டையன் அவர்கள் 77 வயசில் எந்த கட்சியில் வேணால் போய் சேர்ந்து எப்படி வேணால் இருந்திருக்கலாம், எவ்வளோ பெரிய பதவி வாங்கியிருக்கலாம், கோடியாக சம்பாதிச்சிருக்கலாம். அப்படிலாம் கிடையாது. நான் மக்களுக்கானவன், மக்களுக்காகவே நின்னவன், மக்களுக்காக நின்ன தலைவர்கள் கூட நின்னவன் சொல்லிட்டு, லைக் எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவங்க கூட நின்னவர்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதே மக்களுக்காக நிற்கக்கூடிய தலைவர் யாருன்னு புரிஞ்சு அந்த புரிதலோடு சேர்ந்தவர் தான் செங்கோட்டையன் அவர்கள். நாஞ்சில் சம்பத் அவர்களும்
திமுகவில் பிறந்து திமுகவிலே வளர்ந்த திமுகவே இன்னி வரைக்கும் சுவாசித்து கொண்டிருக்க நாஞ்சில் சம்பத் அவர்கள் நான் திமுகவே சுவாசிச்சுட்டே இருந்தாலுமே அந்த திமுகவை கையில் வைத்திருக்கும் அந்த திருடர்கள்கிட்ட இருந்து எனக்கு சரியான மரியாதையோ அங்கீகாரமோ கிடையாது. என்னை நிராகரிச்சாங்க. ஸோ அந்த நிராகரித்த அந்த திருடர்கள் கூட்டத்தில் இருந்து நான் எந்த திராவிடத்தை இங்கே நான் பிடிச்சிட்டு தொங்குறதை விட தமிழக மக்களுக்கு மாற்றத்தை கொடுக்க வந்த தம்பி விஜய் அவர்கள் வழியில் நான் என்னுடைய திராவிடத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன்றது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இது மாதிரி ஒருத்தரும் மாற்றத்தை தேடி வர்ற கட்சி அப்படின்னா அது தமிழக வெற்றிக்கழகம் தான். ஸோ இந்த மாற்றத்தை மக்கள் விரும்புகிறாங்க. அந்த மக்களுக்கு அரசியல் செய்யணும்னு நினைக்கக்கூடிய தளபதி போன்ற நபர் கூட இவர்கள் எல்லாம் இணையும் போது அந்த கட்சியின் வலிமை மிகப்பெரிய லெவலில் ஸ்ட்ராங்காகவும் ப்ளஸ் அந்த கட்சி மக்கள்கிட்ட இன்னும் கொண்டு போய் சேர்க்கப்படும், ரொம்ப ஈஸியாக சேர்க்கப்படும். மக்களும் புரிஞ்சுப்பாங்க. ஸோ என்ன நடக்குது, தமிழக வெற்றிக்கழகம் ஏன் தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்றத மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக புரிஞ்சுப்பாங்க. அப்படின்றதுக்காக இவரை போன்றவர்கள் சேர்ந்ததை நான் வரவேற்கிறேன், நீங்களும் வரவேற்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.